சத்தியம்மா, சத்தியம்மா, கர்ணம் கர்ணம். இந்த கோயிலுக்கு என் பேர் கலைவாணிங்க. தட்சிபுரத்தில் அம்மா வீட்டில் வேலை இருக்கிறேன். கணபதி வீடுகார் இறந்து 15 வருஷம் ஆச்சுங்க. அம்மா என் கூடையே தான் இருக்காங்க. எனக்கு 2 பக்கத்து இருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்ததுக்காக எல்லாம் கட்டடம் கட்டும்போது எல்லாரும் சாமி கிட்ட டொனேஷன் கொடுப்பாங்க. அப்போ நான் உட்காந்து வாசலில் அழுகிறேன். சாமி எனக்கு கொடுக்கணும்னு மனசுக்கு. ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு என் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி தரக்கு எதுவுமே இல்லை. நான் பூ வியாபாரம் பண்ணுறேன். அவர் இறந்ததுக்கு 13 வருஷமா பூ வியாபாரம் பண்ணுறேன். அப்போ நான் அழுதுட்டு போகிறேன். கொடுக்கணும்னு மனசு இருக்கு. ஆனால் எந்த பணம் இல்லை சாமி. வர வேண்டிய பணமும் வரலை. அந்த பணம் வந்தால் நான் கொண்டு வந்து சாமிக்கே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தேடிட்டு போனாங்க. எனக்கு பணம் தர வேண்டியது ரொம்ப தடவை போய் கேட்டப்போ என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. நான் வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனேன்னா அந்த மற்ற பையில போட்டு கொண்டு வந்து நிலவுல மாட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் காலையில் வந்துச்சு பார்க்குறேன். அதில் பணம் எடுத்துட்டு வந்து கோயிலில் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு அப்போ இருந்தே எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்குங்க. எதுனாலும் நான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை விட இன்னைக்கு நான் நல்லாவே இருக்கிறேங்க. என் பையனுக்கு கல்யாணம் எல்லாம் நல்ல பற்றி கொடுத்து சாமிக்கு வரபடி எல்லாம் நல்லதே நடக்குங்க. எல்லாரும் நம்பி வாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி பையில அவ்வளோ பணம் கிடைச்சது. அதை கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்தேன் இல்லையா? நான் என்ன பண்ண, உனக்கு தொழிலுக்கு பணம் கொடுத்துட்டான். தொழில் தொடங்குறதுக்கு என் கோயிலுக்கு ஒரு சின்ன பணம் மட்டும் எடுத்துக்கிற. நீ தொழில் தொடங்கு. சொந்த வீடு கட்டிட்டியா? உன் பையன் குடிச்சிட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு தானா? எப்படி இருக்கிறான்? ஓகே, அவ்வளோதான். குடி நிப்பாட்டி விட்ட. ஏகப்பட்ட ரூட்டி பண்ணுவான். உன்னையே அடிக்க வந்தாங்கல்ல. நல்லா இருக்கிறாங்க. நீ நல்லா கொட்டி கொடுத்து நீர் வசதி நல்லா இருக்கணும். நான் கொடுத்த மூலிகைலாம் கொடுத்தே அவனுக்கு இதுதான் அற்புதம். கணவனில் இருந்த பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் நாகசத்தியமணிக்கு துணையா இருந்திருக்காங்க. 3